ஒரு மனுஷன் பேரோடையும், புகழோடையும் இருக்கணும்னா, அதுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய 2 சரியான களம். ஒண்ணு சினிமா, இன்னொன்னு அரசியல். அரசியலுக்கு உள்ள போற எல்லாருமே பெரிய ஆளாகுறதும் கிடையாது. அதே மாரி தான் சினிமாவுலயும். சினிமாவுல நடிக்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே புகழோட உச்சத்துல வந்து இருக்காங்களா? அப்டின்னா, அது கேள்விக்குறி தான். அதே சமயம் எல்லாருமே வாழ்க்கையில வந்து செட்டில் ஆயிட்டாங்களா? அப்டின்னா, அது கேள்விக்குறி தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா இருக்கக்கூடிய நடிகரு, இல்ல நார்மலா வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல வந்து சம்பளம் வாங்கக்கூடிய வந்து நடிகரா இருக்கட்டுமே, அவர் ஒரு 30, 40 படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. ஆனா, இன்னும் வந்து அவர் வந்து ஒரு வாடகை வீட்ல தான் வந்து இருப்பாரு. ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதுலயும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா நடிச்சவங்கலாம் 1000 படத்துல கூட வந்து நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் தான் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில தான் வந்து இருப்பாங்க. இந்த பக்கம் சின்ன திரையில வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆ பேரு, புகழு எல்லாமே வந்து இருக்கிற மாரி வந்து நமக்கு வந்து ஒரு பிம்பம் வெளியில தெரியுமே ஒழிய, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க முடியாம, இறந்து போன நடிகர்களையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே மாரி தான் தமிழ் சினிமாவுல காலங்காலமா இந்த அவல நிலை தொடர்ந்துகிட்டே வந்து வருது. ஒரு நடிகர் வந்து ஒரே ஒரு படத்துல வந்து நடிப்பாரு. ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா, அடுத்த படத்துல அவருடைய சம்பளம் பல கோடிகள் ஆகும். இன்னைக்கு தமிழ் சினிமாவுல 1000 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய, அதாவது 300, 400 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களும் இருக்காங்க. ரூ. 300, ரூ. 400 சம்பளம் வாங்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்காங்க. ஆனா, தன்னுடைய கடுமையான உழைப்பாலும், விடாமுயற்சியாலும், தன்னுடைய அ ஊனத்த, அதாவது தான் வந்து பிறப்பிலேயே ரொம்ப குள்ளமா, அ ஒரு வளர்ச்சி இல்லாம வந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து மாத்தி, அத அப்படியே வந்து புரட்டி போட்டு, தன்னுடைய மைனஸையே பிளஸ்ஸா மாத்தி, அ நடிச்சு ரசிகர்கள் மனதுல இடம் பிடிச்சவர் தான் நடிகர் வந்து கிங்காங். இப்ப கிங்காங்குடைய மகள் கீர்த்தனாவுக்கு இவர் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தார். கல்யாணத்த ரொம்ப ஜாம் ஜாம்னு வந்து பண்ணாரு வந்து மனுஷன். அத பார்த்து எல்லாருமே விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பல பேர் வந்து பாசிட்டிவா இது பண்ணாங்க. இந்த மனுஷன் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேடி போய் வந்து பத்திரிக்கை வந்து வச்சாரு. கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரோட பையன் சிவராஜ்குமார் வந்து வீட்டுக்கு போய் வந்து பத்திரிக்கை வச்சாரு. அவர் அந்த பத்திரிக்கைய வாங்கிட்டு டேட் கேட்டு வந்து வரேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மரியாதை நிமித்தமா இது பண்ணியிருந்தாங்க. எல்லா நடிகர், நடிகைகளுக்கும் தேடி போய் பத்திரிக்கை வச்சிருந்தார். ஆனா, அவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவர் பத்திரிக்கை வச்சதுல கிட்டத்தட்ட 3/4 பேர் கூட அந்த கல்யாணத்துக்கு வரலங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். 3/4 என்ன, ஒரு 80% பேர் யாருமே அந்த கல்யாணத்துக்கு வந்து வரல. நேர்ல போய் ஒரு மரியாதை நிமித்தமா வந்து வச்சிருந்தாலும், மணமக்கள வந்து ஆசீர்வாதம் பண்ண யாருமே வந்து வரல. இவரு கிங்காங்க பொறுத்தவரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில வந்து இருந்து, அதாவது ரஜினி, கமல், அ இப்படின்னு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களோட, அதே மாரி அங்க வந்து கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு பல படங்கள்லயும் வந்து இவர் வந்து நடிச்சிருக்காரு. கிங்காங்குடைய மகள் கீர்த்தனா வந்து நவீன் அப்படிங்கிறவர காதலிச்சிருக்காங்க. இந்த காதல் ஒரு கட்டத்தில கிங்காங்க்கு வந்து தெரிய வந்திருக்கு. தான் இவ்வளவு கஷ்டப்படுறது எல்லாமே தான் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், தான் மகன் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான அந்த மனுஷன் அந்த உணர்வுகள வந்து புரிஞ்சுகிட்டு, அந்த காதலுக்கு வந்து கிரீன் சிக்னல் வந்து குடுத்து, கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் 2 வீட்டாரும் வந்து பார்த்தோன்னா வந்து பேசி, அதுக்கு ஓகேவும் வந்து பண்ணிட்டாங்க. அப்ப இவரு ஏராளமான நடிகர்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு வந்து வீடு வீடா போய் வந்து தேடி சென்று பத்திரிக்கை வச்சார்ல, அதுதான் சோசியல் மீடியாவுல கூட ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துச்சுன்னு வந்து சொல்லலாம். திட்டமிட்டபடி சில நாளைக்கு முன்னாடி தான் சென்னையில இருக்கக்கூடிய பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல கீர்த்தனா, நவீன் தம்பதிகளுக்கு திருமணம் நடந்துச்சுங்க. திருமணத்துல நெருக்கமானவங்களும், உறவினர்களும், சில நடிகர்கள் மட்டும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நடந்த திருமண வரவேற்புல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து கலந்துக்கிட்டார். முதல்வர் வந்து வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா எல்லாரும் முதல்வர் வந்தத பார்த்து ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. அதே சமயம், அதாவது பூச்சி முருகன்ட்ட இருந்து கிங்காங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து வருது. இன்னைக்கு 5 மணிக்கு தான் அவருக்கு தகவல் போகுது. முதல்வர் வந்து ஃபங்ஷன்ல வந்து கலந்துக்க வந்து வர்றாரு. அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அவ்வளவு பேனிக் மோடு, பதட்டத்துல வந்து வச்சிருக்காரு. அதுக்கு ஏத்தது மாரி சொல்லி முடிச்ச சில நேரங்கள்லயே அவரு போயி தூத்துக்குடியில ஒரு மீட்டிங்லாம் வந்து முடிச்சுட்டு, ஃப்ளைட் ஏறி அதுக்கப்புறமும் அங்கருந்து நேரா ரிசப்ஷன் வந்து அவர அட்டெண்ட் பண்ணிட்டு, அவரு தோள்ல கை வச்சு கிங்காங்க பார்த்து, "நீயும் மாப்பிள மாரி தான்யா இருக்க" அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அத கிங்காங்கு நெகிழ்ச்சியா வந்து சொல்லியிருக்காங்க. அ கிங்காங் பத்திரிக்கை வச்சவங்கள்ல பாதி பேர் திருமணத்துக்கு வராட்டினாலும், அத அவரு பெருசாவும் எடுத்துக்கல. அதே மாரி சோசியல் மீடியாவுல சில பேர் சொல்லும்போது, பணத்துக்காகத்தான், மொய் பணத்துக்காகத்தான் அவர் வச்சாருன்னப்ப, அத அவருக்கு ரொம்ப திட்டவட்டமா தெளிவா வந்து மறுத்துட்டாரு. "நானு எதையும் நம்பி பணம் யாராவது வந்து குடுப்பாங்க. பணத்துக்காக, மொய் பணத்துக்காக நான் வந்து பத்திரிக்கை வச்சேன்னு வந்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அப்படி நெனச்சு வந்து வைக்கவே இல்ல. எல்லாரும் வந்து மனசார என் பொண்ண வந்து வாழ்த்தணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துல தான் மட்டும் தான் வச்சேன்." அப்படிங்கிறத அவர் தெளிவா வந்து சொல்லியிருந்தாருங்க.
இந்த நிலையில கிங்காங்கிடம் நடிகர் வடிவேலு வந்து போன்ல பேசியிருக்காரு. அவர் சொல்லும்போது, உன் மகளோட கல்யாணத்துக்கு யார் வந்தாங்களோ இல்லையோ, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்தது தமிழ்நாட்டுல இருந்து 8.5 கோடி பேர் வந்ததுக்கு சமம். அதை மனசுல வச்சுக்க. அத்தனை பேர் வந்தாலும் வீடு தாங்குமா? நீ பத்திரிக்கை வச்சவங்க எல்லாரும் வந்து வரலன்னு உன்னை பல பேர் உசுப்பேத்துவாங்க. அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு வடிவேல் வந்து கிங்காங்க்கு வந்து போன்ல வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம நடிகர் மன்சூர் அலிகான் கிங்காங் வந்து அதாவது ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு. அதில் நான் ஒரு சின்ன படத்தோட ஷூட்டிங் தான், அதனால அங்கே மதுரையில் வந்து மாட்டிக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் நான் நேரில் வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறேன். பிரியாணி எடுத்து வைங்க, மறக்காமல் நான் வந்துடுறேன் அப்படின்னு நடிகர் மன்சூர் அலிகான் வந்து சொல்லியிருக்கக்கூடிய வீடியோவும் சோஷியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டு வந்து வருதுங்க. நடிகர் கிங்காங்க எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும்? அவருடைய நடிப்பில் வந்து வெளியான படங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட் எது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.